ஃப்ராங்க்லி சேயிங் அவர் எதாவது செதுக்கிறாரு. ஆக்சுவலி சொல்ல போனால் நீங்கள் ட்ரெயிலரில் என்ன பார்க்குறீங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துக்கு வராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் மூவி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா கவின் வந்து சீரியஸில் அவுட் ஸ்டாண்டிங், அது நம்ம குறையே சொல்லவே முடியாது. அது வந்து நல்லாவே எமோட் பண்ணுறது நம்மளால கனெக்டாகவே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மூவியாக அந்த கேரக்டராக பார்க்கும்போது அந்த கேரக்டரை எனக்கு கனெக்ட் பண்ணவே முடியல எனக்கு. சரியா, என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹீரோ ஆகணும் ஆசைப்பட்றாரு. ஓகே, ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு, பேஷனேட்டாக இருக்காரு, ஒரு 2 இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாரு. பட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தார், என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார். இப்போ நிறைய இடத்துல ஆடிஷன் போன மாதிரி எதாவது காமிச்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல போகிறாரு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணது கூட காட்டவே இல்லை. கிளாஸுக்கு போகிறாரு, அங்கே கிளாஸில் என்ன கற்றுக்கிறாரு என்ன, அப்போ அது பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஆடியன்ஸுக்கும் ஓகே சினிமாவில் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஹீரோ ஆகணும்னா இவ்வளோ கஷ்டப்படுறது வேணும், இவ்வளோ ட்ரைனிங் வேணும். ஏன்னா ஹீரோ இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் ஈஸி கிடையாது. அப்படிதான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்குது, ஒரு ஃபேம் வந்துடும் ஜஸ்ட் லைக் வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அதோடைய வழியை வந்து இந்த மூவியில் நல்லாவே காமிச்சிருக்கலாம் ஆக்சுவலாகவே. அதை வந்து அவங்க பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நான் பெரிய ஆளானா டக்குன்னு டவுன் ஆகிட்டேங்கிற மாதிரி கேரக்டராங்க சுகுமார் கேரக்டர். பட் எதனால் டவுன் ஆனார், என்ன ஆனார், எவ்ரி திங் இட் வில் ஹேப்பன். ஆனால் அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேஸாக அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி அதை இன்டென்ஸ் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரலை நமக்கு. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஒரு நார்மல் ஒரு 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 லைஃப் ஜேர்னி இருக்கும் தெரியுமா நிறைய படங்களில், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஜேர்னி மூவி தான். வாரணமாயிரம் ஒரு கேரக்டர் லவ் பண்ணுவான், லவ் ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் அது ஒரு ஃபால் டவுன், அப்புறம் ரைஸ், அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஃபால் டவுன் ரைஸ். ஆனால் இவர் சினிமாவில் ஆசைப்படுற ஒரு அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டில் எப்படி ஒரு சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிற. ஸோ லாஸ்ட் அந்த 15-20 மினிட்ஸை வந்து மற்ற எல்லாத்தையுமே அதை வந்து மறக்கடிச்சது. அந்த 15-20 மினிட்ஸ் ஒரு ஃபுல் டேக் அப்படியே அழகாக நல்லாவே ட்ராவல் பண்ணி அழகாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் கனெக்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஸ்பாய்லர் எதனால் இப்படி கனெக்ட் பண்ணாங்க, ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல விரும்பவில்லை. பட் சீரியஸாக லாஸ்ட் 15 மினிட்ஸ் மஸ்ட் வாட்ச். அது நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் அந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த லாஸ்ட் 15-20 மினிட்ஸ். இல்லை பார்க்கலாம். அதுக்குன்னு நான் சொல்ல ஐயோ ரொம்ப மொக்கையாக இருக்குது, போராக இருக்குது அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு என்னமோ ஸ்டோரியிலேருந்து டோட்டலாக டிவேட் ஆகி போன மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல கிளாப்ஸ் வரும், ஒரு பல்ஸ், ஆடியன்ஸ் பல்ஸுன்னு ஒரு இருக்குது தெரியுமா, அந்த ஆடியன்ஸ் பல்ஸை வைக்கிற மாதிரியே சீன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம பாராட்டணும். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் சீன், காலேஜ் சீன், அதுக்கப்புறமா ஒரு ஹீரோயிசம் சீன்ஸ்லாம் இருக்கும். அதில் நிச்சயமாக வந்து பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாவே அப்ளாஸ் அந்த சீன்ஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அந்த சீன்ஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். சீன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஐ லைக் இட். அந்த போரே அடிக்கலாம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஆஸ் அ ஓவலாக மூவியாக அந்த ஸ்டோரியாக அந்த கண்டென்ட்டாக பார்க்கும்போது வீக்னஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஒர்த் வாட்ச். ரொம்ப மொக்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு வேகான ஒரு ஐடியாவோட தான் வந்தோம். ஒரு ஸ்டார் இந்த மேக்கிங்ன்ற மாதிரி. டெஃபினட்டாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி த ஸ்கிரிப்ட் அண்ட் த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் இருந்தது அங்கங்கே. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ. அண்ட் ஓவராலாக மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்டையர் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன என்கேஜிங்காவா? கண்டிப்பாக த காஸ்ட், செலக்ட் பண்ணியிருக்க காஸ்ட், ஒவ்வொரு ஆக்டர் அண்ட் அவங்களோட ஆக்டிங், அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. சம்திங் டிஃப்ரெண்ட். யூஷுவல் மூவிஸ் எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சில விஷயங்கள். அது கண்டிப்பாக இப்போது இருக்கிற ட்ரெண்டில் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சொன்ன மாதிரி சினிமா பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது இப்போ நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம், அது படம் பார்த்தா மட்டும்தான் புரியும். அங்கங்கே டைரக்டரோட டச் தெரியுது. அது வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது சில சர்ப்ரைசஸ் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக, டெஃபினட்டாக ஸ்டார். கண்டிப்பாக கவின் வில் மேக் ஹிஸ் பிளேஸ் இன் த சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் த மூவி வாஸ் ஃபென்டாஸ்டிக். வாவ் அப்படின்றது நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் குட், லிட்டில் லாங் பட் ஓகே. பவர்ஃபுல் ஸ்டோரி தான். ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர், இட்ஸ் பிக்கிங் அப் ஆக்டர் ஃப்ரம் த ரோட் அண்ட் கமிங். இட்ஸ் நைஸ். இட் ஷோஸ் வெரி வெல் ஹவு டிஃபிகல்ட் ஸ்டார்ஸ் ஹேவ் டு ட்ரை.
So any common person being trying to be an actor. So I like the story. Thank you. I mean, அதே ஸ்ட்ரகிள், அதே நெப்போட்டிசம். பட் இந்த ஸ்ட்ரகிள் இஸ் ப்ராப்ளி ஃப்ரம் கிரவுண்ட் அப். இஃப் யூ சி, அவன் சின்ன வயசுலேருந்தே இஸ் பீன் ட்ரைங் டு பி அன் ஆக்டர். ஸோ அந்த ஃபாதர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ ஃபாதரோட ட்ரீம் ஹவு இட் கேரிஸ் டு த சன். ஸோ தட் இஸ் நைஸ். இட் டுக் வெரி வெல். ஸ்க்ரீன் பிளே ஐ கேன் சே கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம், லிட்டில் மோர் கிறிஸ்பாக. அதர்வைஸ் இட் இஸ் ஓகே. கிளைமேக்ஸ் ஒரு லிட்டில் காம்ப்ளிகேட்டட். நான் படம் திரும்பி பார்க்கணும் டு ஃபைண்ட் அவுட். பிகாஸ் அதுக்குள்ளே தியேட்டரில் சம்படி ஹேட் கொலாப்ஸ்ட். அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஸோ குட். இஸ் காட் அ குட் ஃபியூச்சர். ஐ ஹோப் ஹி பிக்ஸ் அப் குட் ரோல்ஸ் அண்ட் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். That I wouldn't know. It's still okay. Anyway, I wish him all the best. I don't think ஒரு மூவிஸை லைஃபாக நினச்சி நிறைய பேர் இருக்காங்களே, ஆக்டிங் லைஃபாக நினச்சி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்றதை நம்புவாங்க. யா இது வெரி எமோஷ்னல். அது ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதான் சொல்கிறேன்ல, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. எல்லோரும் அழுதுருவாங்க அந்த மாதிரி இருக்கும். லேகெல்லாம் எதுவுமே இல்லை. நோ கரெக்டாக நல்லா கொண்டு போயிருக்கார் படத்தை. பர்ஃபெக்ட். அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஹீ இஸ் வெரி என்ன சொல்கிறது, அவரோட 100% ஃபுல்லாகவே கொடுத்துருக்கார். அது 200%. அவர் தான் ஹீரோ ஆஃப் த மூவி. லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். Very motivating. We were all shocked by the ending only. We all thought like she actually died, but then when she didn't, we were all like very happy also, and like we were all very motivated towards the end to actually do what we like doing, not just what is in our head. We actually expected like a bit more slow and like a dramatic movie, but we got a very like uplifting and a very like good feeling movie in the end. That was very nice to feel. Sorry? I don't understand. That was actually fine. It was a good length, a bit long, but it was okay. We all enjoyed it. Climax was the best. Never expected it. I was very happy with the ending. Music was too good. Beautiful soundtrack. நல்லா இருந்துச்சுண்ணா படம். யுவன் பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கொஞ்சம் யுவன் படம் ஒரு வராமல் இருந்ததில்ல. இப்போ இது வந்து செம்மையாக இருந்துச்சுண்ணா மியூசிக்கு. அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸோட லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஷுவராக. ஆனால் இந்த சினி ஃபீல்டில் வந்து மோஸ்ட்டாக எல்லா லைஃப்லேயும் ஃபேமிலிலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி போக வேணான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக. கவின்லாம் மிரட்டிருக்காரு, சொல்லவே வேணாம். நடிக்கல, வாழ்ந்துருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்குது படம் அவருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. லேக்ல எதுவுமே இல்லை. செம்மையாக இருந்தது படம். கண்டிப்பாக தெரிஞ்சு பெரிய ஹிட்டு தான் வரும். கன்ஃபார்ம் ஹிட்டு தான். யுவனு மியூசிக் சொல்லவே இல்லை. எங்கேயோ இருக்குது. சில சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அந்த அளவுக்கு இருந்துச்சு மியூசிக். ஒர்த்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்க் கூட இருக்குது. எல்லாமே ஒர்க் கூட இருக்குது. சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம். எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு ட்ராபேக் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம். எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இந்த யுவன் மியூசிக் அந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. தேட்டர் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி ஓடிடி விட ஆப்டாக இருக்குது. கண்டிப்பாக ஆப்டாக இருக்குது ஸ்டார்ன்றதுக்கு. கவின் ஆக்டிங் தான் வாழ்ந்திருக்காரு இந்த படத்தில். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 3 hours வேஸ்ட்டாக போகாது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஓஎஸ்ஆர் மியூசிக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆந்துச்சு. ஸோ படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணுறாங்க. வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. முதல்ல ஒரு திரைப்படத்தை வந்து அப்படியெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு சிறந்த திரைப்படம் தான். அப்படியெல்லாம் ஒன்று படம் வந்து ஒரு சிறந்த கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். அது வந்து நல்லா தான் இருக்குது. பார்க்கும் பொழுது படமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு.
எமோஷன் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ். யா நைஸ் ஆப்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ் படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவன் ஒரு பிடிவாதமாக அதே சாதிச்சு காட்டிட்டார், அதனால் சூப்பராக இருந்துச்சு படம். லாஸ்ட்டில் தான் அப்படியே தப்பு முடிச்சிட்டாங்க, அது ஒன்று தான் வழியா. மீதி எல்லாமே படம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு, படம் போர் இல்லாமல் போச்சு, நல்லா இருந்தது. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே. லாஸ்ட்டில் மட்டும்தான் அப்படியே சீக்கிரம் முடித்ததுனால ஐயோ இவ்வளோதானா அப்படின்ட்டு ஒரு விறுவிறுப்பாக படம் போச்சு, நல்லா இருந்துச்சு. பிடிக்கும் சார், எல்லாமே போர் இல்லாமல் போகுதில்ல, அதனால் எல்லாத்துக்குமே பிடிக்கும்.